அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போன நம்மளுக்கு ஒரு சேஞ்சுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். சேம் டைம் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன். ஒரு கப் வந்து 200 கிராம் இருக்குது. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், அதாவது 100 கிராம், ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ரவை இந்த தண்ணியிலையும் இந்த தயிர்லேயும் கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது அது ஊறுற வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் மசிச்சு கூட எடுத்து வைக்கலாம். மசிக்கும் போது நல்லா மசிச்சிக்கிங்க, கட்டி இல்லாமல். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். வெங்காயம் இதில் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் ப்ளஸ் இந்த பச்சை பட்டாணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் இது வேகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதில் போடலாம். கேபேஜ் கூட போடலாம், நல்லா தான் இருக்கும் இதுக்கு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை என்ன ஆட் பண்ணுறேன்னா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த துருவி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரவை நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம தோசைலாம் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தவாவில் இந்த மாதிரி நல்லா ஊற்றி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசை மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது ஈஸியாக திருப்ப வரும், ஒட்டாது. இப்போ எல்லாமே எடுத்துட்டேன், நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 7 தோசை வந்துச்சு இந்த மாவில். பாருங்கள், இது எவ்வளோ மெலிசாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஒரு தோசையை நான் இதை மாதிரி வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த வெஜிடபிள் தான் போடணும்னு இல்லை, சிக்கன், மட்டன், கீமா வச்சும் பண்ணலாம். இல்லை எக்கை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி அந்த மாதிரி இதில் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்டு அதுக்கு மேலே நான் என்ன போடுறேன்னா, நான் சீஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நான் இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த சீஸ் ஆட் பண்ணால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 கார்னரும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மற்ற 2 கார்னரும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இது ஈஸியாக பண்ண வரும், பிரிஞ்சு வராது. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணி வச்சதை இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 நான் போட்டு 2 நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு நாள் முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மறுநாள் காலைல எழுந்துச்சி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஒன் சைடு கலர் சேஞ்ச் ஆனவுடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் மெதுவாக பார்த்து போடுங்க, இல்லைனா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும், உடஞ்சிரும். 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மற்ற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி சூட் ஆகும். ஒரு 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டா கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.